ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடை எப்படி நாம் இலவசமாக ஆன்லைனில் பெறலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்திய அரசு வழங்கும் 5 லட்சத்திற்கான இலவச மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டுலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. இதற்கு பேர் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா மருத்துவ காப்பீடு திட்டம்ங்கிறது இதோட பேர். இதுக்கு பார்த்திங்கன்னா 8000 கோடிக்கு மேலே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1354 சிகிச்சைக்கு இந்த அட்டையை பயன்படுத்தி நாம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த திட்டத்தில் உள்ள இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக இலவசமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் இது தான் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா மேலே உள்ள டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணி 3 டேஷ்போர்ட் இருக்கும், 3 கோடு மாதிரி அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நான் கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஆதாரை யூஸ் பண்ணியும் உங்களுடைய ஏபிஹெச்ஏ நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்தி கூட உங்களுடைய ஹெல்த் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நான் ஆதாரை யூஸ் பண்ணியே அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஆதாருங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ ஐ அக்ரிங்கிறக்கும் கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி விட்ருங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த கேப்சா கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஏபிஹெச்ஏ அக்கௌண்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெல்த் கார்டை நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால தான் எனக்கு இப்படி காமிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நெக்ஸ்ட்டு இதில் வியூ ப்ரொஃபைல்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சிம்பிள் ஸ்டெப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஹெல்த் கார்டை விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதுதான் ஹெல்த் கார்டு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு ஏபிஹெச்ஏ கார்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெல்த் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்து அது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக அந்த ஹெல்த் கார்டு யூஸ் ஆகும். ஸோ இப்போல்லாம் இந்த ஹெல்த் கார்டு இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. ஸோ எல்லா விதமான நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கார்டு யூஸ் ஆகும். இதை பயன்படுத்தி தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவதுனா இந்த கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஹெல்த் கார்டு இருக்கும். இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பிரிண்ட் ஏபிஹெச்ன்னு இருக்கும். இதில் பிரிண்ட் பிவிசின்னு இருக்கும். பிவிசி கார்டு வேணாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பிரிண்ட் பிவிசின்னு இருக்கும். இந்த பிரிண்ட் பிவிசி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது பிவிசி கார்டு மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கடையில் போய் நீங்கள் பிவிசி கார்டை அப்ளை பண்ணுற இடத்துல கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.